Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 14th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோல இருந்து ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், பட் ஆன்சர் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். மேக்ஸிமம் ஆவரேஜ் சப் அரே 1 அப்படின்றது தான் ப்ராப்ளமோடைய டைட்டில். மேக்ஸிமம் அரே சப் அரே 1 இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் தான். யோர் கிவன் அண்ட் இன்டீஜர் அரே நம்ஸ், அதாவது நம்ஸ் அப்படின்ற ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் n எலமெண்ட்ஸ், அதில் வந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அண்ட் இன்டீஜர் இன்னொரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீஜர் பார்த்தீங்கன்னா கேன்ற ஒரு இன்னொரு இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அ கான்டிகுவஸ் சப் அரே ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு k, அதாவது நம்ம சப் அரே வந்து கண்டுபிடிக்கணும். அதோடைய லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா கேன்ற வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். தட் ஹாஸ் மேக்ஸிமம் ஆவரேஜ், அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் வேல்யூவும் இருக்கணும். அண்ட் ரிட்டன் தட் வேல்யூ எனி ஆன்சர் வித் கேன்சலேஷன் எரர் லெஸ் தென் 10⁻⁻5 will be accepted அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிள் 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ஸ்ன்ற அரேல பார்த்தீங்கன்னா 1 12 -5 -6 நெக்ஸ்ட் வந்து 53 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ஸ் அப்படின்ற அரே. இல்லை நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 4 எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த அரேலேருந்து 4 வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த 4 வேல்யூஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைக்கணும். ஸோ அந்த என்ன 4 வேல்யூஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து கோடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த 4 வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 வேல்யூஸ் இதை எடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது தனியாக நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு 12 இருந்து, அதாவது இந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் என்னன்னா, ஒரு இதை ஸ்லைட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ 12 -5 -6 50 இது கால்குலேட் பண்ணி இதுக்கு தனியாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த 12 ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு எலிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இது மாதிரி தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். இதுதான் ஸ்லைடிங் விண்டோட கான்செப்ட். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 12 -5 -6 50 12 -5 -6 50 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 51 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கேயோட வேல்யூ என்ன 4க்கு, அதுக்கு ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம 4ஆல் கேயோட வேல்யூவால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கே வந்து 4. ஸோ 51 டிவைடட் பை 4 வந்து நம்மளுக்கு வந்து 12.75 அப்படின்றது தான் அவுட்புட்டு. ஸோ 12.75 அப்படின்றத வந்து நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த சால்விங் அப்ரோச் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சால்விங் அப்ரோச் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸ் கேன்ற வேல்யூ வந்து மேலே 4 அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய சம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். This sum represent the average of an initial subarray, அதாவது அந்த சப்அரேல இருக்க நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸோ எந்த கே வேல்யூஸ் எடுத்தா அதோட மேக்ஸிமம் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்லைடிங் கான்செப்ட் என்ன யூஸ் பண்றோம்னா, மூவ் த விண்டோ 1 element to right, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல நம்ம பார்த்துட்டோம்னா அதை விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட்டோட இன்னொரு எலிமெண்ட்டை எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஸோ இதுதான் ஸ்லைட் த விண்டோ கான்செப்ட். ஸோ மூவ் த விண்டோ 1 element to the right, அதாவது ரைட் சைடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஆட் அ நியூ எலிமெண்ட் என்டரிங் த விண்டோ அண்ட் ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட். இங்கே இருக்க எலிமெண்ட் நம்ம விட்டுட்டு இன்னொரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் த விண்டோ அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் மேக்ஸிமம் வேல்யூ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அதை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்கேன். ட்ராக் த மேக்ஸிமம் சம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதையும் ட்ராக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ஆவரேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் சம் டிவைடட் பை கேன்ற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து இப்போ பார்த்துடலாம். LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். நம்ம அரே அண்ட் ஸ்ட்ரிங் இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நான் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எல்லாமே வீடியோவா அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, LeetCode 75 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. 2 பாயிண்டர்ஸ்ல இருக்க 4 சம்மே சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லைடிங் விண்டோல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா விண்டோ அண்டர்ஸ்கோர் சம், அதாவது விண்டோ சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோ சம் ஈக்குவல் டு நம்ம சம் கால்குலேட் பண்ண போறோம். எது வரைக்கும் இருக்க சம்னா கே எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம, அதாவது இங்க கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 4 வேல்யூக்கான மேக்ஸிமம் சபரே தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்காக இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா சம் கொடுத்துருக்கேன். எந்த இதுல இருந்து அப்படின்னா நம்ஸ் அப்படின்ற அந்த அரேல இருந்து
நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுக்கல, கே எலிமெண்ட் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இனிஷியலைஸா இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கேவோட வேல்யூ 4 அப்படின்றனால 4 எலிமெண்ட்ஸ் வந்து இது எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த விண்டோ சம் அப்படின்றத மேக்ஸ் சம் ஈக்குவல் டு விண்டோ சம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்ப மேக்ஸ் சம்ல என்ன வேல்யூ இருக்கும், விண்டோ சம்ல என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அந்த இதுதான் வந்து மேக்ஸ் சம்லயும் இப்போ ஸ்டோர் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கேல இருந்து லென் ஆஃப் நம்ஸ், அதாவது கேன்ற எலிமெண்ட்ல இருந்து அந்த கடைசி எலிமெண்ட் அதாவது லென் ஆஃப் நம்ஸ் வரைக்குமே இந்த லூப் வந்து ரன் ஆகும். என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விண்டோ ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா விண்டோ சம்மோட நம்ம புது எலிமெண்ட்டை ஆட் பண்றோம், நம் ஆஃப் ஐன்றத ஆட் பண்றோம் அண்ட் நம் ஆஃப் ஐ மைனஸ் கேன்ற பிஃபோர் எலிமெண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ அந்த லைனை தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். விண்டோ சம் பிளஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஐ மைனஸ் நம் ஆஃப் ஐ மைனஸ் கே அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ மேக்ஸ் சம் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் மேக்ஸ் சமுக்கும் விண்டோ சம்க்கும் எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்து நான் மேக்ஸ் சம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் சம் வந்து கொடுத்துட்டு டிவைடட் பை கே, அதாவது ஆவரேஜ் வந்து அவங்க கேட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்ம கே வந்து 4 ஆல அதை டிவைட் பண்ணோம், கிடைச்சிருக்க அவுட்புட்டை. ஸோ அதனால கே ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் சம் டிவைடட் பை கே அப்படின்றத ரிட்டர்ன் பண்றேன். இந்த கோட் வந்து ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே கோடை வந்து நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற எது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கேளுங்க. ஏன்னா நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கு, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோடுக்கான ஜாவா அண்ட் பைத்தானுக்கும் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட GitHub ரெபாசிட்டரியில அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யா, தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.